முருகா 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 ஆமா ஆமா இந்த கண்ணை மூடிட்டாரு பாரு இதுல மூடுறாரு மூடுறாரு முருகா 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 மூடி தரங்க மூடி வடிவேலா இத பாரு ஆமா இத பாரு மூடி தரங்க மூடி தரங்கறாரு நம்மள பாக்குறாங்க குமாரா முத்துக்குமாரா வடிவேலா இதுல பாரு தரங்கறாரு கூட்டர்மா மூடிட்டாரு முருகா முருகா லைட்டா தரங்கறாரு அது தந்துங்க கேட்டா ஆமா இதோ இது வேற வெத்தலை வந்து திருவாயூர்படி புளியாந்தோப்புல வந்து ஒரு 20 ஆண்டு காலமா விநாயகர் இருக்கிறாரு. ஆனந்த விநாயகர் இவர் பேரு. அது ட்ராக் இருக்கிறதுனால கொஞ்சம் விரிசல் விட்டு போயிடுச்சு. அதனால இடிச்சு 1.5 வருஷ காலமா அந்த சாமிக்கு எதுவுமே பண்ணாம இருந்தோம். இப்போ 8ஆம் தேதி தான் கும்பாபிஷேகம் பண்ணோம் விநாயகருக்கு. அது உள்ள முருகர், வராகி, விஷ்ணு, துர்கை, ராகு கேது பின்னாடி முருகர் பின்னாடி அதான் இது பின்னாடி இருக்குது அரச மரத்து பின்னாடி. காலையில பூஜை நடத்தணும், எப்பவுமே நடத்துற மாதிரி மண்டல பூஜை தான் பண்ணின்னு இருக்கிறோம். இப்ப வந்து 3 வாரம் ஆயிடுச்சு சாமி கும்பாபிஷேகம் பண்ணி. இப்ப மண்டல பூஜை பண்ணும்போது காலையில எங்க அக்கா பொண்ணு கொஞ்சம் வீடியோ காட்டு சித்தி, இது மாதிரி இன்னைக்கு நாளைக்கு மண்டல பூஜை நான் வைக்கிறேன்னுச்சு. சரின்னு வீடியோல காமிச்சுக்கினே போயிட்டு இருந்தேன். போறப்போ எல்லா விநாயகர், வராகிய, துர்கம்மாவெல்லாம் காமிச்சிட்டு முருகர்கிட்ட போறப்போ அவளே சொன்னா, சித்தி பாரு கண்ணு திறந்துருக்குது முருகருன்னா. நான் எப்படி சும்மா சொல்ற, நீ அப்படி நிஜமா பாரு சித்தின்னா. கீழே குஞ்சு பாக்குறப்போ அப்படியே நிஜத்துக்கே கண்ணு திறந்த மாதிரியே இருந்தாரு சாமி. எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. எனக்கு அப்படியே பதட்டமா ஆயிடுச்சு, கை காலெல்லாம். அப்படியே எதிர் வீட்டுல ஒருத்தரை கூப்பிட்டேன், அவரும் வந்து பார்த்து அப்படின்ட்டாரு. அப்புறம் பக்கத்து வீட்டுல ஒரு பாப்பாவை கூப்பிட்டு அவங்களும் வந்து பார்த்து வீடியோலாம் எடுத்தாங்க, வீடியோலாம் எடுத்து போட்டாங்க. ஆனா ஜனவரி 1 அதுவும் முருகர் இந்த மாதிரி கண்ணு திறந்து எல்லாரையும் நல்லா வச்சுக்கணும்ன்றதுதான் எங்களுடைய அபிப்பிராயம். இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயில். இது பழமையா இருந்து இப்பதான் புதுப்பிச்சு 3 வாரம் தான் ஆகுது இந்த கோயில்ல. அந்த முருகரை வச்சு நாங்க வந்து இப்பதான் பிரதிஷ்டமே பண்ணோம். அந்த முருகர் இப்படி தரும், இவ்வளவு சீக்கிரம் இந்த மாதிரி ஒரு கருணை எங்களுக்கு எல்லாம் கொடுப்பாருன்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப அதிசயமா இருக்குது எங்களுக்கு. அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களான்னு கூட தெரியல. அந்த மாதிரி ஒரு அதிசயத்தை நீ கொடுத்துட்டு இருக்கிறாரு. நாளைக்கு புது வருஷம் பிறக்கிற நேரத்துல எல்லாருடைய கஷ்டமே போற மாதிரி அவர் கண்ணு திறந்திருக்காரு. எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. ஆனந்த விநாயகர் கோவில். இந்த கோவில் பண்ணி இப்பதான் கும்பாபிஷேகம் முடிச்சோம். 3 வாரமா இப்ப மண்டல பூஜை நடந்துகிட்டு இருக்கு. பாப்பாவுக்கு நான் சாப்பாடு போட்டுட்டு இருக்கும்போது பிரியா பாப்பா வந்து இது மாதிரி, அக்கா வாங்க ஒரு விஷயம் இங்க பாக்கணும் அப்படின்னு. என்ன பாப்பான்னு கேட்டேன். அதுக்கப்புறம் இது மாதிரி முருகர் வந்து கண்ணு திறந்திருக்காருக்கா பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அப்படியே அமைதியா பார்த்துட்டு ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்த உடனே ஃபுல்லாவே கண்ணை நல்லா திறந்து அதுக்கப்புறமா மூடி திருப்பி திறந்தாரு. எனக்கு அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியல. இது மிகப்பெரிய அதிசயமா நான் பார்த்தேன். முதல் முறையே இப்பதான் நான் பாக்குறேன். இது மாதிரி நான் பார்த்ததே இல்லை. எனக்கு என்ன பண்றதுன்னு கை கால உதறல் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் எடுத்த வீடியோல இன்னும் கிளியரா தெரிஞ்சிச்சு, கண்ணை மூடி திருப்பி திறக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப அதிசயமா இருந்தது.